ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, வரப்போகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வர மகாலட்சுமி விரதம் வர இருக்குங்க. அந்த நாளில் நம்ம எப்படி வீட்டில் எளிமையான முறையில் வரமகாலட்சுமியை எப்படி வழிபாடு செய்யலாம், கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம், கலசம் இல்லாமல் வெறும் திருவுருவப்படம் வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம், நெய்வேத்தியம் என்ன செய்யலாம், கலசம் நிசர்ஜனம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வரமகாலட்சுமி விரதத்தை 3 நாள் வைத்தும் வழிபாடு செய்யலாம், இல்லை ஒரே நாள் வைத்தும் வழிபாடு செய்யலாம். நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கில் எடுத்துக்கோங்க. 3 நாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா வியாழன்கிழமை மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளார வரவேற்கணும். இல்லை நீங்கள் ஒரு நாள் மட்டும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து நீங்கள் வரமகாலட்சுமியை வரவேற்று வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம வரமகாலட்சுமி தாயாரை வரவேற்கிறதுக்கு நம்ம வீட்டு வாசலில் வண்ண கோலம் இட்டுட்டு நம்ம தயார் பண்ணிக்கிடணும். அது காலை நேரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மாலை நேரத்தில் இருந்தாலும் சரி. காலை நேரத்தில்ன்றது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அழைச்சிக்கிடணும், மாலை நேரத்தில்ன்றது மாலை 6 மணிக்கு வரவழைச்சிக்கணும். இப்போ நம்ம வரமகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளார வரவழைக்கிறதுக்கு ஒரு மணப்பலகையை எடுத்துக்கோங்க. மணப்பலகையில் 8 இதழ்கள் கொண்ட தாமரை கோலம் போடுறது ரொம்ப சிறப்பானது. கோலம் போட்டுட்டு நம்ம வீட்டில் மகாலட்சுமி தீபம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். மகாலட்சுமி தீபம் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தாம்பூல தட்டில் மஞ்சள் அக்ஷதை அரிசி போடணும். போட்டுட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஒரு 5 ரூபாய் நாணயம் போட்டுட்டு மகாலட்சுமி தீபத்தை அதில் உட்கார வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்தது உங்கள் வீட்டில் அம்மன் தாயோடைய திருவுருவ சிலை இருந்தாலும் சரி, இல்லை திருவுருவ படம் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அவங்கள அந்த மனையில் உட்கார வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாமே வச்சுட்டு அவங்கள வீட்டுக்குள்ளார வரவழைக்கிறதுக்கு நம்ம வீட்டு வாசலில் உட்கார வச்சுக்கோங்க, மணப்பலகையை வச்சுட்டு. இப்போ மகாலட்சுமி தாயாருடைய தீபம் ஏற்றிட்டு அம்மாவுக்கு ஆராதனை காமிச்சிட்டு நீங்கள் நல்லபடியாக வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிட்டு எங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக வாங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு வரமகாலட்சுமியை நீங்கள் வீட்டுக்குள்ளார வரவேற்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி நீங்கள் ஆராதனை காமிச்சிட்டு அம்மாவுக்கு பூவை அக்ஷதை போட்டுட்டு நீங்கள் அம்மாவை வீட்டுக்குள்ளார வரவழைச்சிக்கோங்க. இப்படி தான் வரமகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்குள்ளார வரவழைக்கணும். இதற்கு அடுத்தது நீங்கள் வீட்டுக்குள்ளார அப்படியே வரவழைக்காமல் அப்படியே திருவுருவ படம் வச்சு வழிபாடு செய்கிறது இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ நம்ம திருவுருவ படத்தை வச்சு நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் இருக்கும், அவங்கள நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணும்போது பன்னீர் இருந்ததுன்னா அதை மகாலட்சுமி தாயார் மேலே போட்டு நல்ல ஒரு வாசனையாக வச்சுக்கணும். அன்னைக்கு நம்மளுடைய வீட்டை நல்ல வாசனையாக போட்டு அவங்கள தொடச்சிட்டு நம்ம சந்தனம் குங்குமம் இடும்போதும் சந்தனத்தில் கொஞ்சம் மஞ்சள் குழைச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பன்னீர் கலந்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்குங்க. இப்போ திருவுருவ படத்திற்கு பொட்டு வச்சுட்டு இப்போ ஒரு மணப்பலகையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் சிம்பிளாக தாமரை கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை உட்கார வச்சுக்கலாம். உட்கார வச்சுட்டு கண்டிப்பாக மஞ்சள் தாலி அம்மன் உடைய திருவுருவ படத்து மேலே போடணும். இப்படி தான் சிம்பிளாக திருவுருவ படத்தை ரெடி பண்ணிக்கிடலாம். இதற்கு அடுத்தது நம்ம கலசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கலசம் ரெடி பண்ணுறதுக்கு தலைவாழை இலை இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. என்கிட்ட இல்லாதனால தாம்பூலத்தட்டு எடுத்திருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பூலத்தட்டில் நீங்கள் ஆழாக்கில் தான் பச்சரிசியை எடுக்கணும். ஆழாக்கில் பச்சரிசியை எடுத்துட்டு அதில் நல்லா பச்சரிசியை பரப்பி விட்டுட்டு உங்களுடைய மோதிர விரலால் மகாலட்சுமி தாயாருடைய எழுத்து ஸ்ரீம் அப்படின்ற எழுத்தை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உன்னதமான பொருட்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், இது ஜாசிக்கா, மாசிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களை பச்சரிசியில் சேர்த்து அம்மாவை ஆவாகனம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கிடணும். அதுக்கு அடுத்தது அம்மாவுடைய உகுந்த பொருட்கள் சோழி, குன்றின் மணி, கோமதி சக்கரம், இந்த மாதிரி பொருட்கள் இருந்ததுன்னா, தாமரை மணி, இந்த மாதிரி பொருட்கள் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இல்லையாச்சும் பரவாயில்ல, இந்த பச்சை கற்பூரம், ஏலங்காய் மட்டும் போதும். அதுக்கு மேலே ஒரு 2 ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெள்ளி நாணயமோ தங்க நாணயம் எது இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ கலச சொம்பு ரெடி பண்ணிக்கிடலாம்.
இப்போ கலச சொம்பு ரெடி பண்ணுறதுக்கு கலச சொம்பில் மகாலட்சுமி தாயாருடைய எழுத்து ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கலச சொம்பில் தண்ணீர் ஊற்றும்போது கங்கை தாயை வந்து நினச்சிட்டு மகாலட்சுமி தாயாரை வந்து நல்லபடியாக ஆவாகனம் செய்யணும்னு சொல்லிட்டு மனசார கொஞ்சம் நேரம் வேண்டிட்டு அந்த தண்ணியில் வந்து பன்னீர் இருந்தால் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் வந்து இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் தீர்த்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்தால் நீங்கள் வந்து வாங்கி அந்த தண்ணியில் அப்படியே கலந்துக்கிடலாம். இல்லையாச்சும் நம்ம வீட்டில் இருக்க பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது பொடி இந்த மாதிரி வாசனையாக வந்து நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கிடணும். தண்ணி வந்து 3/4 பாகம் அளவு இருக்கணும். ரொம்ப தலை நிரப்ப போடக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து ரூபாய் நாணயங்கள் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே மஞ்சள், குங்குமம் எல்லாம் வந்து சேர்த்துட்டு மாயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து அன்றைக்கி கண்டிப்பாக மாயிலை சொருகி வைக்கணும். இப்போ வந்து அந்த கலச தண்ணியில் மாயிலை செருகிட்டு அடுத்தது தேங்காயை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்ல தேங்காயை வாங்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக வந்து மஞ்சளை தடவிக்கோங்க. மஞ்சளை தடவிட்டு வந்து அம்மாவுடைய திலகம் மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதில் வந்து திலகம் இட்டுக்கோங்க. திலகம் இட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த தேங்காயை வந்து கலச சொம்பில் நல்லபடியாக வந்து நினச்சிட்டு உட்கார வச்சுக்கோங்க. இந்த தேங்காய்க்கு மேலேயே வந்து ஒரு சிலர் முகம் வச்சு நீங்கள் பாவாடை கட்டி புடவை கட்டி நீங்கள் செய்வீங்க. அந்த மாதிரி செய்யிருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து தேங்காயை ரெடி பண்ணிவிட்டு கலச சொம்புக்கு வந்து தாலிக்கயிறு, மஞ்சள் தாலிக்கயிறு போட்டு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு நமக்கு எப்படியெல்லாம் விருப்பம் இருக்கோ அம்மன் வந்து நம்ம அலங்காரம் செய்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் அலங்காரம் செய்யலாம். இப்படி தான் கலசம் ஏற்பாடு பண்ணுவது. இப்படி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வழிபாடு செய்யணும். கலசம் வைக்காமல் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நீங்கள் வந்து திருவுருவ படத்தை வச்சு அவங்கள வந்து மகாலட்சுமி தாயாரை அலங்காரம் செஞ்சு ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான பொருள் சிட்டி காஜல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வாங்கி நம்ம அர்ச்சனை செய்கிறதுக்கும் வச்சுக்கிடலாம். இல்லை இந்த மாதிரி அம்மன் தாய் மேலே அழகாக வந்து மாலையாக கூட போட்டு விட்டுக்கிடலாம். இதை போட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து தாம்பூலம் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வரமகாலட்சுமி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு 3 பேருக்கோ 5 பேருக்கோ நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். உங்கள் வீடுகளாண்டையோ இல்லை நீங்கள் கோவிலுக்கோ எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம். ஒரு 3 பேருக்காவது நம்ம மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுக்கறதுக்கு முக்கியமாக வந்து வெற்றிலை பாக்கு, மஞ்சள் கயிறு, 2 வளையல் இருந்தால் அதுவே போதும். வஸ்திரம் இருந்தால் வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ மெஹந்தி கோன் வச்சு கொடுக்கலாம், கண்ணாடி வச்சு கொடுக்கலாம், எது வேணாலும் நம்ம விருப்பம் போல் வச்சு கொடுக்கலாம். அதற்கடுத்தது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபமாச்சு நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும். அதற்கடுத்தது கடைசியாக வந்து நம்ம ரக்ஷதை ரெடி பண்ணணுங்க. நோன்பு கயிறு வாங்குறவங்க கூட கடையில் இருக்காங்க, அதையுமே வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணணுனாலும் நம்ம பூக்கற்ற நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்து மஞ்சள் குழைச்சிட்டு கலசத்தோட அம்மன் தாயோட பாதத்து கீழே நீங்கள் வச்சு விட்டு அடுத்தது மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியம். மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலுமே பால் தான். நமக்கு வந்து பால் பாயசமோ சிறுபருப்பு பாயசமோ இல்லை பால் செஞ்ச ஸ்வீட்ஸோ எது வேணாலும் செஞ்சு வைக்கலாம். நம்மக்கிட்ட என்ன பழ வகைகள் இருக்காலும் அதை வச்சுக்கிடலாம். இல்லை 3 வகை சாதம் செஞ்சு வைக்கலாம். இல்லையாச்சும் நீங்கள் சுண்டலை வச்சு வைக்கலாம். எது வேணாலும் நீங்கள் வர மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த ரக்ஷதை கயிறை எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கட்டி விட்டுடலாம். விட்டுட்டு நீங்கள் வந்து அதற்கு அடுத்தது விரதத்தை நீங்கள் வந்து முடிச்சுக்கிடலாம். விரதம் இருக்க முடியாதவங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க பரவாயில்ல, உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமகாலட்சுமி பூஜையை நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இதில் ஒன்றும் தப்பில்லை. இப்போ அடுத்தது கலசம் நிசர்ஜனம் செய்கிறது. மறுநாள் காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து கலசத்தை நிசர்ஜனம் செஞ்சுக்கிடலாம். கலசம் நிசர்ஜனம் செய்கிறது வந்து நீங்கள் கலசத்தில் இருக்கிற தேங்காயை எடுத்து கொஞ்ச நேரம் பூஜை அறையில் வச்சு விட்டுருங்க. கலசத்தில் இருக்கிற தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு உங்கள் முகத்துலேயும் கொஞ்சம் வந்து தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அந்த கலச தண்ணியில் இருக்கிற தண்ணி வந்து நம்மளுடைய தோஷம் எல்லாம் போக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீடு ஃபுல்லாக
நல்லா தெளித்து விட்டுட்டு அந்த தேங்காயை வந்து நீங்கள் உடைச்சிட்டு நான்வெஜ் சமைக்காமல் வெஜ்ஜுக்கு சமைச்சிக்கோங்க. நீங்கள் கலசத்துக்கு கீழே இருக்கிற பச்சரிசியை வந்து நீங்கள் காக்கா குருவிக்கோ இல்லை மாடுகளுக்கோ எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மகாலட்சுமி பூஜை செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் ஒற்றுமையாக உட்காந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி போற்றி வந்து உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் சொல்லிக்கிடலாம். இல்லையாச்சும் நீங்கள் இந்த மாதிரி செல்ஃபோன்ஸில் ஆன் பண்ணி விட்டுட்டு அம்மன் தாய் பாதத்துக்கு கீழே பூவால் அர்ச்சனை செய்து மன திருப்தியாக நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வர மகாலட்சுமி தாயாரை வந்து எளிமையான முறையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு பலனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாம் என்னுடையதல்ல, அனைத்தும் அவளுடையதே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பபாய்.